குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அறந்தரும் பலி இது ஆனவன் மொழி இது அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. மலராய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் வானுடனேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குணமளிக்கும் கூவத்தூர் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புனிதமான இடத்திலே ஞாயிறு திருப்பலி கண்டு இறை ஆசிரியரை பெற வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் சொல்லுகின்றார், விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் அனைவரும் விழிப்பாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 2ஆம் காவல் வேளையிலே வந்தாலும் 3ஆம் காவல் வேளையிலே வந்தாலும் அவர்கள் விழிப்பாக இருந்தால் பேறு பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்கின்றார். எனவே இந்த வழிபாட்டிலே பக்தியோடு கலந்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். இறைமகன் இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். எந்த நேரத்திலே வந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருக்க இறை அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நம்முடைய படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உம்முடைய அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கு உம்முடைய அருளின் ஊற்றினை எங்களுக்கு புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமுடைய இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பிட வேண்டும் என்று இறைவாய்க்கின எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக.
உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாமுடைய இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்திலே பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என்று அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி
நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களிலே பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. எகிப்தின் அடிமைத்தளத்தில் சிக்கியிருந்த இஸ்ரேல் மக்களின் அழுகுரலையும் புலம்பலையும் கேட்கின்ற இறைவன் அவர்களை மீட்பதற்காக இறங்கி வருகின்றார். எகிப்தியரின் தலைப்பேர்களை அழித்து தன் தலைப்பேரான இஸ்ரேல் இனத்தை விடுவிக்கின்றார். தான் வாழ்கின்ற இறைவன் எனவும் விடுதலையின் இறைவன் எனவும் அந்த இரவில் தன்னை அவர் வெளிப்படுத்தினார் என இறைவனுக்கு புகழாரம் சூட்டி இறைவனின் வியத்தகு செயல்களை மக்களுக்கு நினைவூட்டுகின்றது சாலமோனின் ஞான நூல். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 18 இறை வாக்கியங்கள் 6 முதல் 9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறைச்சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 11, இறைவாக்கியங்கள் 1-2, மேலும் 8-19 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையாலேதான். அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்கும் யாக்கோப்பும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயினும் சாரா கருவுற இயலாதவராயினும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கையுரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இந்த உலகில் வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுக்கு கடவுள் என்று அழைத்து கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கையும் பலியிட துணிந்தது நம்பிக்கையால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வசனங்கள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் எடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் எடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுவான். அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் எனது உரிமை சொத்து என்று பதிலுரை பாடலிலே அழகாக நம்ம பாடினோம். இன்றைய வாசகங்கள் விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, இன்று மனிதன் தனக்கு இருக்கிற சொத்தை பந்தாவாக காமிக்கணும், தனக்கு இருக்கிற பொருளை பந்தாவாக காமிக்கணும், தன்னுகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் முன்னாடி பந்தாவாக காமிக்கணும். இப்படியெல்லாம் பல மனிதர்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் தான் இருக்கிறதுலே பெரிய சொத்து, உரிமை சொத்து. ஆண்டவரே என் உரிமை சொத்து. அந்த உரிமை சொத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே இறைச்செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அன்புக்குரியவர்களே, உலகத்துல இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் இயேசுவை நாம் இழந்து விடவே கூடாது. வேதத்திலே திருத்தூதர் பணி இயல் 27 வசனம் 29 ஒரு அழகான ஒரு செய்தியை பார்க்கின்றோம். பாறையில் எங்கேயாவது மோதிவிடுமோ என்று அவர்கள் அஞ்சி கப்பலின் பின்பகுதியிலிருந்து 4 நங்குரங்களை இறக்கி எப்போது விடியுமோ என ஆவலோடு காத்திருந்தார்கள். இப்போ ஒரு வசனத்தை நாம் சிந்திப்போம். பவுலடியாரோட 276 பேரு இவர்கள் இணைந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ரோமைக்கு போக ஆசைப்படுகின்றார்கள். இப்போ அந்த காலத்துல ஒரு இடத்துலேருந்து நடத்து போகணும்னாக்க கப்பலில் தான் போயாக வேண்டும். அப்போ இவர்கள் 276 பேர் பவுலடியாரோட சேர்த்து இவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ரோமைக்கு போகின்ற வழியில திடீரென்று ஒரு காற்று, அந்த காத்துக்கு என்ன பேர் கொடுக்கப்படுகின்றது என்றால் இரோக்குளித்தோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று, கடும் காற்று. அந்த காற்று வீசும் பொழுது அந்த கப்பல்ல எத்தனை நங்குரங்களை இறக்குகின்றார்கள் என்றால் 4 நங்குரங்களை இறக்குகின்றார்கள். 4 நங்குரங்களை இறக்கிட்டு எப்போ பொழுது விடியும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகம் பையூரிலிருந்து பொய்யூருக்கு மெய்யூருக்கு போவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். பையூர் என்பது ஒரு கர்ப்பப்பையில உருவாகி, இந்த மெய்யூர் என்பது மோட்சம். இந்த உலகம் என்பது பொய்யூர்,
மாயா அப்படின்னு சொல்றோம். இந்த உலகம் ஒரு மாயா. அப்ப பையூரிலிருந்து இந்த பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போவதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நாம் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள்ல 4 வகையான காற்றுகள் இருக்கின்றன. 4 வகையான காற்று வீசியதாக வேதம் சொல்கின்றது. என்னென்ன காற்று அப்படின்னாக்கா, சுழல் காற்று, பைபிள்ல சுழல் காற்று. 2வது எதிர்காற்று, 3வது கடும் காற்று, 4வது பெரும் காற்று. இப்படி 4 வகையான காற்று பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப வேதத்தை அப்படியே நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம குடும்பம் உலகம் என்ற கடல்ல, வாழ்க்கை என்ற படகுல, இறைவன் என்ற கரையை என்றாவது ஒரு நாள் அடைய வேண்டும் என்று நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நம்ம போகும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உரிமை சொத்தாக நான் மாற்றிக்கொண்டு அவருக்காக நான் பயணிக்க வேண்டும் என்று நான் பயணிக்கும் பொழுது என் வாழ்க்கையில சுழல் காற்று வரலாம். இப்ப இந்த சுழல் காற்று என்ன செய்யும்னா, அந்த குடும்பத்தை முன்னாடி போக விடாது, பின்னாடி போக விடாது, செயலையும் போக விடாது, இந்த செயலையும் போக விடாது. ஒரே இடத்துல சுத்தி சுத்தி, சில குடும்பத்துலலாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அப்படியே எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களால சேர்த்தே வைக்க முடியாது. அந்த இடம் சுழல் காற்றை போல சுழன்று கொண்டே இருக்கும். முன்னுக்கும் வர முடியாது, பின்னாடி போக மாட்டீங்க. ஒரே லெவல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படியே இருந்து கொண்டே இருப்பீர்கள். சுழல் காற்று. 2வது நான் சொன்னேன் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காற்று எதிர்காற்று. நீங்க முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க, அது அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வந்து எவ்வளவு காசை சேர்த்து வச்சு எப்படியாவது வீடை கட்டலான்னு பார்த்து திடீர்னு வியாதி வந்து குடும்பத்தில் அந்த காசெல்லாம் கொண்டுட்டு போய் டாக்டர்கிட்ட கொட்டி கொடுத்து கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் ஆகி அப்படியே எதிர்காற்று வீசி கொண்டிருக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல பெருங்காற்று, கடும் காற்று, பெருங்காற்று. அது எந்த இடத்துலேருந்து கப்பலை நகர்த்தும், எப்படி அந்த கப்பல் உடையும் என்பதே தெரியாது. இப்படிப்பட்ட பல காற்றுகள் அடிக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி பல வகையான காற்று அடிக்கலாம். சுழல் காற்று, எதிர்காற்று, கடும் காற்று, பெரும் காற்று. இந்த எந்த காற்று அடித்தாலும் பவுலடியாரும் அவரோடு கூட பயணம் செய்தவர்களும் என்ன செய்தார்கள்? 4 நங்கரங்களை இறக்கி எப்ப பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த 4 வகையான காற்று அடிக்கிறப்ப நம்ம 4 நங்குரங்களை இறக்க வேண்டும். அந்த 4 நங்குரங்கள் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல நம்பிக்கை என்ற நங்குரம். அதை தான் இன்னைக்கு 2வது வாசகம் தெளிவாக நமக்கு சொல்லியது. நம்பிக்கையை குறித்து தெளிவாக சொன்னது. பிரியமானவர்களே, எபிரேயர் 6:19 வாசிக்கின்றோம். இந்த நம்பிக்கை நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பின் உறுதியான நங்குரம் போன்று உள்ளது என்று வேதம் சொல்கின்றது. அப்ப முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மேல் உலகை நாம் நாட வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் அந்த உலகிற்கு நம்மை அழைத்து செல்வார் என்ற அந்த நம்பிக்கை என்ற நங்குரத்தை இறக்கி, ஆண்டவர் எப்பொழுது என்னை சந்திக்க வருவார், நான் எப்பொழுதும் விழிப்பாக இருந்து அவருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். அந்த காலத்துல திருடர்கள்லாம் வீடுகளில் திருட போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உடும்பை எடுத்துட்டு போவாங்களாம். உடும்பை எடுத்துட்டு அந்த கயிறை பின்னங்கள்ல கட்டி அப்படியே தூக்கி மேலே பெரிய சுவரை ஏறி குதிச்சு திருடணும். அந்த செவரில் அந்த உடும்பை தூக்கி போடுவாங்களாம். அந்த உடும்பை என்ன செய்யுமா, அந்த செவுத்தை அப்படியே பிடிச்சிக்குமா. அந்த புடியலை நம்பிக்கை வச்சு இவங்க கயிறுல ஏறி தான் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து விட்டு இறங்கி விடுவார்களாம். பிரியமானவர்களே, அதனால தான் அந்த உடும்பு பிடி அப்படிம்பாங்க. இன்னைக்கு நம்ம யாரை உடும்பு பிடியாக பிடித்து கொள்ளவே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விட்டுறக்கூடாது. அதை யார் செய்தா அப்படின்னா தாவீது செய்தார். திருப்பாடல் 39:7 பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கடவுளை பார்த்து சொல்கின்றார், நீரே என் நம்பிக்கை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை நான் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தாவீதிடம் இருந்தது. அதனாலதான் 40 வருஷம் அவர் ராஜ்யத்துல இருந்து போற இடத்துல ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காற்று அடித்தாலும் முதல்ல நம்ம இறக்க வேண்டிய ஒரு நங்குரம் என்னவென்றால் நம்பிக்கை என்ற நங்குரம். இந்த நம்பிக்கை என்ற நங்குரத்தை இறக்கி ஆண்டவரை கெட்டியமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் என் கூட இருக்கிறார் என்று உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவர் கரத்தை பிடித்துக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த முதல் காரியம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, அதனாலதான் ஏசாயா 39:1 முதல் வாசிக்கிறப்ப எசேக்கியா மன்னன், அந்த மன்னனுக்கு அசிரிய மன்னன் செனாகரிப் ஒரு கடிதத்தை எழுதினான். உன் தேசத்துக்குள்ளே நான் போர் தொடுத்து வரப்போகின்றேன் என்று. அந்த கடிதத்தை பார்த்து அவர் பயப்படல. ஏன்னா அவருக்கு யார் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஆகிய கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது. அவர் என்ன செய்தார், அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேரா ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிற இடத்திற்கு போனார். அந்த கடிதத்தை அப்படியே அங்கே வைத்து அவர் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த செனாகரிப் அரசன் கேட்கின்றான், நீ யாருக்கும் பயப்படவில்லையா? அப்பொழுது இந்த எசேக்கியா மன்னன் சொன்னார், நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன்.
அவரே என் நம்பிக்கை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார். அன்று இரவே ஒரு வானதூதரை கடவுள் அனுப்பிச்சார். எதிரிகள் 1,80,000 பேரை ஒரே இரவுல அந்த தூதர் ஒருவர் எந்திரிச்சு எல்லாத்தையும் கொன்று போட்டு விட்டார். எதிரிகள் துண்டகான துணிகாடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, அதே போல 2வது ஒரு நங்குரம் எது என்றால் நல் மனசாட்சி என்ற நங்குரம். நல் மனசாட்சி என்ற நங்குரம் 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கின்றோம். சிலர் மனசாட்சியை உதறி தள்ளிவிட்டதால் நம்பிக்கை என்னும் கப்பல் உடைந்து போக செய்தனர். அப்ப நம்ம போகின்ற இந்த படகுல, இந்த கப்பல்ல நம்பிக்கை என்ற அந்த நங்குரம், 2வது நல் மனசாட்சி என்ற நங்குரத்தை நாம் இறக்க வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்த்தோம், வீட்டு தலைவர் வெளியில போறப்ப சில பொறுப்புகளை கொடுத்துட்டு போறாரு. மனசாட்சியோட செய்யறதுக்கு பதிலாக அவர் இருக்கிறப்ப ஒரு மாதிரி செய்யறதும், அவர் இல்லாதப்ப வேறு மாதிரி செய்யறதும், அவர் திடீர்னு உள்ள நுழைஞ்சு பார்க்குறப்ப அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் குடித்து விட்டு மயக்கம் ஏறுவதை பார்த்து அந்த எஜமானன் அவர்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப மனசாட்சியோட நான் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம செய்கிற வேலையா இருக்கலாம், நம்ம நடந்துக்கிற குடும்ப காரியங்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று நல் மனசாட்சியோடு நான் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நான் விழிப்பாக இருக்கின்றேன். இது 2வது காரியம். முதல் காரியம் நம்பிக்கை என்ற நங்குரம், 2வது காரியம் நல் மனசாட்சி என்ற நங்குரம். பிரியமானவர்களே, 3வதாக கடவுளுடைய வார்த்தையாகிய நங்குரம். 2 பேதுரு 1:19 பார்க்கின்றோம். பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை விளக்கை போல் வார்த்தைகளை வாசிப்பது நலம். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். எகிப்து நாட்டில் கடவுள் தந்த வாக்குறுதிகளை மீது நம்பிக்கை வைத்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இந்த ஜனங்க இருந்தாங்களாம். அதை தான் நம்ம வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப வார்த்தை என்ற நங்குரத்தை நாம் வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிலாந்து நாட்டை 8வது எட்வர்ட் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வரும் பொழுது தனக்கு துணையாக வேறு ஒருவனுடைய மனைவியை மணந்து கொள்ள கூப்பிட்டார். அவளும் என்ன செய்தால், தன்னுடைய கணவனை விவாகரத்து பண்ணிட்டு அரசனை மணந்து கொண்டாள். கூட இருக்கிறவங்களாம் ஆலோசனை சொன்னாங்க, இது தப்பு, ஒருத்தன் வாழ்க்கையை குட்டிச்சேவராக்கிட்டு அவனுக்கு இருக்கிற மனைவியை உனக்கு சொந்தமாக்குறியே, இது தப்பு என்று ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அந்த ஆலோசனையெல்லாம் அவன் கேட்கவில்லை. கூடிய விரைவிலே அவன் ஆட்சியை இழந்தான். கடைசியிலே அவன் இறந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனை சில சமயம் சரியாக இருக்கலாம், அல்லது நாம் எடுக்கிற ஆலோசனை சில சமயம் சரியாக இருக்கலாம், அல்லது தவறாக கூட மாறலாம். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உழை வைக்கக்கூடதாக கூட மாறலாம். ஆனால் நமக்கு சோர்ந்து போறப்பையும் என்ன எடுக்கிறது முடிவுன்னு தெரியாம திகைக்கிறப்பையும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய வார்த்தை எதுனா ஆண்டவருடைய வார்த்தை. அதனால்தான் திருப்பாடல் 32:8 வாசிக்கின்றோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அப்ப 3வது கடவுள் வார்த்தை என்ற நங்குரம். இப்ப 4வதாக ஆவியானவர் என்ற நங்குரம். செக்கரியா 4:6 வாசிக்கின்றோம், உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அப்ப உலகம் என்ற கடல், வாழ்க்கை என்ற படகு எப்படி வேணாலும் காத்து அடிக்கலாம், இந்த கப்பல் உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 4 நங்கரத்தை நச்சுன்னு நம்ம இறக்கி ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு இந்த 4 நங்கரங்கள், முதல் நங்குரம் நாம் சொன்னேன் நம்பிக்கை என்ற நங்குரம், நல் மனசாட்சி என்ற நங்குரம், கடவுள் வார்த்தை என்ற நங்குரம், ஆவியானவர் என்ற நங்குரம். இந்த 4 நங்குரத்தை போட்டு எப்பொழுது விடியும் என்று அந்த பவுலும் 276 பேரும் ஒன்றாக காத்து கொண்டிருந்தது போல ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்கி காத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில்
சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த இறைமக்களே, நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இறைவனை வழிபடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி பக்தியோடு மன்றாடுவோம். இருளும் பயமும் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும் விரக்தியும் ஏமாற்றமும் இருக்கும். எதிர்நோக்கையும் வெறுப்பும் பகையும் இருக்கும் இடத்தில் அன்பை கொண்டு வரும் காரணியாக திரு அவை துலங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதிக்கும் நேர்மைக்குமான அர்ப்பணத்தில் நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்கள் பொருள், ஆற்றல், நேரம் ஆகியவற்றை பிறரோடு பகிரும் தாராள உள்ளம் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, நாட்டில் நம்பிக்கையை விதைக்கும் கடமையை கொண்டிருக்கும் எம் அரசியல் தலைவர்கள் எதிர்மறை எண்ணங்களையும் சுயநலத்தையும் குடும்பத்தை வளர்த்தலையும் விடுத்து எம் நாட்டை முன்னேற்றும் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் போராட்டங்களால் கவலைகளினால் கலக்கமுறும் எம் சகோதர சகோதரிகள் என்றும் நம்பிக்கை ஒளி பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை உம் மீது நம்பிக்கையோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளம் உம்மிலிணைய என்னை உமக்கு தந்தே. படைப்பின் பொருளை பலியை பரிசா தந்தினின் இறைவா. உள்ளம் உம்மிலிணைய என்னை உமக்கு தந்தே. படைப்பின் பொருளை பலியை பரிசா தந்தேன் என் இறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன் எந்த உள்ளம் உம்மிலிணைய என்னை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பலியில் பரிசா தந்தேன் என் இறைவா. உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை கேட்டாய். மலரை தந்தேன், மனதை கேட்டாய். பலியில் தந்தேன், பகிர்வை கேட்டாய். எல்லாம் தந்தேன், என்னை கேட்டாய். உள்ளதை தந்தேன், உள்ளத்தை கேட்டாய். மலரை தந்தேன், மனதை கேட்டாய். பலியில் தந்தேன்,
பகிர்வை கேட்டாய், எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய். உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், எந்த உள்ளம் உம்மில் இணைய என்னை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வோடு ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உம்முடைய ஆற்றலால் எங்களுடைய மீட்பின் மறு நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதருக்கு முடிந்தீரே. எம்முடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. இவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. இவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தேடும் களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேனான், எந்த தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானி வாணி வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. ஊதாரி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உம்முடைய உண்மையின் ஒளியிலே உறுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.